ஆண்டாள் திருவடிகள் சரணம். குறையொன்றும் இல்லாத சீர்கோவிந்தனை நம்ம தரிசனம் பண்ணிக்க போறோம். வாங்க பார்க்கலாம். குறையே இல்லாத கோவிந்தன் அப்படின்னு திருப்பதி ஏழுமலையப்பனை ஆண்டாள் சொல்றா. நாங்கெல்லாம் பசுமாட்டெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களுக்கெல்லாம் படிப்பறிவெல்லாம் கிடையாது. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் உறுதியா தெரியும், நீ எங்க குலத்துல வந்து பிறந்ததுனால வைகுண்டம் எங்களுக்கு உறுதி அப்படின்னு ஆண்டாள் நம்பிக்கையோடு சொல்றா. உன்னோட எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவை யாராலையும் பிரிக்க முடியாது, இந்த பந்தம் அவ்வளவு உறுதியானது அப்படின்னு சொல்றா. விரதம் இருக்கிற முறை பத்தி எல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கண்ணா, மணிவண்ணா, கருணாகரா அப்படின்னு நாங்க உன்னை புகழ்ந்து பாடுறோம், பேசுறோம். உன்னை ஒருமையில கூப்பிட்டதுக்காக நீ கோச்சிக்க கூடாது, எங்களுடைய நோன்பை நீ ஏத்துக்கணும் அப்படின்னு ஆண்டாள் சொல்றா. திருப்பாவை பாசுரம் 28. கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துன்போம், அறிவொன்றும் இல்லாத ஆயிரு குலத்து ஒன்றன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாது பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே, இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் 8. முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய், மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார், பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார், பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே, செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோவிலும் காட்டி, அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய், ஆர் அமுதே பள்ளி எழுந்தருளாயே.